வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். அதாவது இந்த வாரம் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை சங்கரன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ நான் லைவில் சில காட்சிகள் காமிச்சேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அங்கே இரவு சுவாமியினுடைய வளம் வந்தது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த இறைவனின் அருளை பெறுங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் ராஜபாளையத்துக்கு அடுத்து சங்கரன் கோவில் இருக்குது. ஸோ இந்த சங்கரன் கோவில் சங்கரலிங்கம், சங்கர நாராயணர், சங்கர கோமதி அம்மன் இருக்கிறார். முருகப்பெருமானும் இதில் இருக்கிறார். ஸோ இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இன்று நடந்திருக்கிறது. ஸோ மிக்க மகிழ்ச்சி, நிறைய மக்கள் கூட்டம், ஸோ மக்கள் அலைவெல்லாம். ஸோ நல்லா இருந்தது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமசிவாயவே.
நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்களி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, சீரார் பெருந்துரை சீரோன் கழல் அடிகள் வெல்க, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. கோவிலை பற்றி ஒரு பாடல், எப்போதும் அருமையான பாடல், ஒரு பாடல் இருக்கும். சங்கர நாராயணர் கோவிலிலே சங்கர கோமதி அருள்கின்றார், ஆடி தபசில் காட்சி தந்தார் அப்படிங்கிற பாடல் மிக அருமையான பாடல். யூடியூப்பில் கிடச்சிதுன்னா பாருங்கள். மிக்க நன்றி. அதை லேட்டில் பண்ண மாட்டோம். நமசிவாய. இப்போ என்னன்னா, இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நல்லபடியாக இனிதாக நிறைவு பெற்றது. ஆனால் சில விஷயங்களையும் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கும்பாபிஷேகம் பொதுவாக வந்து யாருக்காக பண்ணுறோம்? ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்குது. அதுவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடந்தாலும் அரசு வந்து பணம் ஒதுக்கி திட்டத்துக்காக, கும்பாபிஷேகத்துக்காக பணம் ஒதுக்கி அவங்க பண்ணுறாங்க. அது போக மக்களிடமிருந்து பெற்று நன்கொடை பெற்று எல்லாமே இது பண்ணுறாங்க. இது போக இந்த கோவில் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதனால் மக்களுக்கு வந்து மக்கள் கொடுக்குற பணம் வந்து வருமானமும் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சில சூழ்நிலையில் மக்களுக்கு வந்து இந்த கும்பாபிஷேகம் உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது. சரி, ஓகே, கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் வரும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிடலாம். சரி, அப்போது சில விஐபிகளுக்கு வந்து அவங்க வந்து பாஸ் கொடுத்து அந்த விஐபிகள் வந்து மேலே போய் கோயிலில் போய் கும்பாபிஷேகம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அதில் சில விஐபிகள்லாம் நானும் பார்த்தேன். அவங்கெல்லாம் வந்து எப்படிப்பட்ட விஐபிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எல்லாரையும் வந்து சொல்லக்கூடாது, கருத்து சொல்லக்கூடிய அளவில் நம்ம இல்லை. இருந்தாலும் போய் இறைவன் முன் அனைவரும் சமம் அப்படின்ன மாதிரி போய் அவங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ இதில் என்ன அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி என்னென்னா, காலையில் 6 மணி இருக்கும். நான் 6 மணிக்கு அந்த கோவில் அந்த மண்டபத்துக்கு முன்னாடி வெளியில் நின்றுட்டுருக்கேன். ஸோ பாதிக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காந்தி மண்டபம் அந்த 4 பக்கம் சுற்றி கோயிலுக்கு வரக்கூடிய வழிகள் அனைத்தையும் வந்து காவல்துறையினர் வந்து தடுத்துட்டாங்க. மக்கள் யாருமே அதுக்கு தாண்டி வந்து உள்ளுக்குள்ளே வர முடியாது. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து துணிந்து உள்ளே வந்தவர்களும் இருந்தார்கள். இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 மணிக்கு போயிட்டேன். அதிகாலை 6:30க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரல்வாய்மொழி அப்படின்னு, அதாவது திருச்செந்தூர் போகிற வழியில் ஒரு ஊர் இருக்குது, ஆரல்வாய்மொழி. அங்கேருந்து சில சிவன் அடியார்கள் கூட்டம் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து திருப்பெட்டகம் கொண்டு வந்தாங்க. திருப்பெட்டகம் அப்படின்னா அதாவது நம்மளுடைய வேத பாராயணம், திருவாசகம், பெரிய புராணம், அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் அந்த பெட்டகத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதை வந்து தலையில் சுமந்தவர் வந்து தலையிலேருந்து கீழே இறக்கி வைக்கிறதே கிடையாது. அவர் வந்து அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தார். எத்தனை மணி? 6:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்களை வந்து உள்ள அனுமதி கொடுக்கல. சரி, ஒருவேளை அவங்க வந்து, நான் என்ன நினச்சேன், ஒருவேளை அவங்களா வந்திருப்பாங்க போல இருக்கு, இந்த கோயிலை கும்பாபிஷேகம் நடக்குது அதனால் அனுமதி கொடுக்கலன்னு நினச்சி. ஆனால் அப்படி இல்லை. அவங்க எல்லார்ட்டையும் ஆதார் கார்டு வாங்கி ஐடென்டி கார்டெல்லாம் கொடுத்து அவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்களை கூட கோயிலுக்கு உள்ளே விடாமல் வெளியில் வாசல்லையே நிறுத்தி வச்சிட்டாங்க இந்த காவல்துறையினர். மற்ற எல்லாரையும் வந்து விஐபி பாஸ் வச்சுருக்கவங்க கூட உள்ளே போகிறாங்க. ஆனால் சிவனடியார்கள் கூட்டம் ஐடென்டி கார்டு வச்சுருக்கவங்க கூட வெளியிலேயே நிற்க வச்சு அவங்கள நிற்க வச்சு காக்க வச்சாங்க. உண்மையிலே அது வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு சிவனடியார்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பை கூட கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தின்ல நம்ம இருக்கிறோம். ஸோ அது போக வந்து வெளியில் அவங்க நின்றுட்டு இருக்கும்போது உண்மையிலே ஒருவர் வந்து என்னோட பேசினார்.
அவர் வந்து சொல்லும்போது என்ன சொன்னார்னா, தம்பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எங்களுக்கே ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நாங்கள் அந்த ஊர்லேருந்து கிளம்பி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இருந்தாலும் இவங்க சொன்னாங்கங்கிறதுனால தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை சரி கொடுக்கல. சரி அதுவாவது பரவாயில்ல, கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கும் அனுமதி இல்லை. இப்போ வெளியில் வந்து நாங்கள் நின்றுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இதில் போக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் வராமல் நாங்கள் வாட்டு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்போம். இன்னொன்று நாங்கள் வந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு சிவத்தொண்டு செய்யணும், பாடல்கள் பாடணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி சிவத்தொண்டுக்காக தான் நாங்கள் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு, சில பேர் வந்து பெர்மிஷன் கேட்டு வேலைக்கு லீவு கேட்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். ஸோ நம்மளும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கோம். அப்போது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே மனசு வருத்தமாக இருந்தது. ஸோ சங்கரன்கோவிலில் இருக்கக்கூடிய அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த அறநிலையத்துறை இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்களை கூட்டு வந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இனிமேல் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு நடந்ததுன்னா நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது நம்ம சங்கரன்கோவிலுடைய ஒரு இமேஜ். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு வெளியூருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ப்ரெசென்டிங் த சங்கரன்கோவில் இமேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சங்கரன்கோவில் உள்ள மனிதர்கள் சங்கரன்கோவிலில் வந்து இப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் வாழ்ந்தாங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்காங்கிறத அடுத்த ஊர்க்காரங்க வந்து நம்மளை பார்த்து தரக்குறைவான ஒரு எண்ணங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம அதை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உண்மையிலே அந்த சிவனடியார்களுக்காக இந்த சங்கரன்கோவில் சார்பாக நான் சங்கரன்கோவில் பிறந்த ஒரு கடமை நான் பிறந்ததால் இந்த சங்கரன்கோவில் சார்பாக நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அருள்கிறேன். ஸோ மற்ற எல்லாரும் வந்து அந்த சிவன் அடியார்களை நம்ம மதிக்கணும். ஸோ விஐபிக்கள் வந்து அவங்க ஒரு 2 பாட்டு திருவாசகத்தில் பாட சொன்னால் கூட தெரியாது, இறைவன் எந்த வடிவில் இருப்பார் என்று கேட்டால் கூட தெரியாது. ஸோ வாசி யோகம் மெய்ப்பொருள் உபதேசம் வாங்கிய சிவனடியார்கள் இருப்பார்கள், நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும் எந்த மாதிரி ஒரு சூட்சுமம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்மளால் இங்கு வெட்ட வெளிச்சமாக கூற இயலாது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு சேருங்க. மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.